வணக்கம், நான் ஆதி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆப்ஸ் ரிவ்யூவில் இதுமாரி இந்த ரிமூவ் சைனா ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு, அதை பற்றி கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாருமே ரிவ்யூ பண்ணணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக நான் அதை பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் சைனா ஆப்ஸாக இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும் இந்த அப்ளிகேஷன். இதுதான் இதோட மெயினான கான்செப்ட்டு. இதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது கூட இந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். நம்ம ஃபைனலாக வீடியோக்கு வந்தாச்சு. உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாரில் ரிமூவ் சைனா ஆப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரிமூவ் சைனா ஆப்ஸ்னு ஓப்பன் பண்ணிங்களே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 4.8 ரிவ்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிவ்யூ ரேட்டிங்கில் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா மேஜராக நிறைய கொடுத்துருக்காங்க. இது ஒன் டச் ஆப் லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதோட ப்ரைவசி அண்ட் பாலிசியை படிச்சிருவோம். இதில் வாட்ஸ் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இது மே மாதம் 17ஆம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லேர்ன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த நாட்டிலேருந்து இது டெவலப் பண்ணாங்க, அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக, அட்வர்டைஸ்மெண்ட் வருமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயுமே இருக்கும். பட் பார்த்திங்கன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறது கிடையாது. இதுக்கப்புறம் எதுவும் ஒரு ஆப்ஸு ஒரு ட்ரஸ்டடாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா அந்த லேர்ன் மோரை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அதே உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும். இது சவுத் கொரியா கம்பெனி இது டெவலப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இது வரையும் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வரையும் அவங்களோட ஆப்பில் இன்னும் கொடுக்கல. ஓகே, கூகுளை பொறுத்தவரையும் சவுத் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆப்பை ஓப்பன் பண்ணிவிடுவோம். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த அப்ளிகேஷன் தான் அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் நல்லா தான் இருக்குது. ஸ்கேன் நவுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. அந்த ஸ்கேன் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ரேட்டிங்கு, கான்டாக்ட் யூட்ரஸு, அப்புறம் ப்ரைவசி பாலிசி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்ளிகேஷன்லாம் உங்கள் மொபைலில் ஸ்கேம் ஆப்பு, அதாவது சைனா ஆப்ஸில் என்னென்ன ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மி யூஸர் அப்படின்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஸை நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரூட்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மொபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உடனே அன்இன்ஸ்டால் ஆகிடுது. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா எம்ஐ ஸ்டோரும் எம்ஐ கம்யூனிட்டியும் அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஹலோ ஆப்பில் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் எனக்கு எடுக்கிறதுக்கு பெண்டிங் இருக்குது, அதனால் அதை அன்இன்ஸ்டால் பண்ணல. எம்ஐ ரிமோட் ஒரு சில இடத்துல எனக்கு தேவைப்படுது, ஸோ அதனால் அன்இன்ஸ்டால் பண்ண விரும்பலை. ஓகே, இதுதான் இது வரையும் இதோட அப்ளிகேஷனோட ரிவ்யூ. இதுக்கப்புறம் இது பெருசாக எதுவும் இன்டர்ஃபேஸ் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சைனா ஆப்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷன், உடனே டிடெக்ட் பண்ணி கொடுத்துருது. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்ப்போம் அந்த 2 ஆப்ஸும் இருக்கான்னு. இல்லை, அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. உடனே ரூட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ரூட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரேட்டிங் நம்ம ஒரு 4 கொடுப்போம், 4 ரேட்டிங் கொடுப்போம். நீங்களே ரேட்டிங் கொடுங்க. ரேட்டிங் கொடுத்து இந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இது பண்ணுங்கள். எல்லாேருக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சாலும் இந்த அப்ளிகேஷனை ஷேர் பண்ணுங்கள். ரெட்மி யூஸருக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராப்ளத்துலேருந்து இந்த அப்ளிகேஷனை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு ஒரு 4 பாயிண்ட் கொடுக்கும் ரிவ்யூ ரேட்டிங். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிப்போம். ஓகே, இதுதான் இந்த அப்ளிகேஷனோட ஒரு பெஸ்ட்டான ஆப்ஸ் தான் இது. எனக்கு இன்னும் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இது பெஸ்ட்டான ஆப்ஸ் தான். ஏன்னா சைனா ஆப்ஸை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் ரெட்மி யூஸரில் உள்ள இன்புல்டாக இருக்கிற அப்ளிகேஷனை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், நல்ல அப்ளிகேஷன் தான். அப்புறம் அந்த மிட்ரான அப்ளிகேஷனோட ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த ஆப் இதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரிவ்யூஸ்லாம் படித்து பாருங்கள். நீங்கள் இதில் என்னென்ன ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, எதுவும் இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும். அடுத்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
பெஸ்ட்டு ஆண்ட்ராய்டு எடிட்டிங் ஆப்ஸ் பற்றி ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரும், இல்லைனா நாளைக்கு வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.